الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا இன்றைக்கு யாசிப்பதை சொல்லும் பொழுது இன்னொரு சாராரை பற்றியும் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. ஏன்னா யாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்லாத நிலையில் உள்ளவங்க யாசிப்பாங்க. இருக்கிறவங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது இல்லையா? செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு என்று சில கடமைகள் இந்த ஏழைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் வேறு எந்த மார்க்கத்தை விடவும் அற்புதமான முறையில் என்ன மாதிரி சரி அற்புதமான முறையில் வசதி படைத்தவங்க எப்படி தங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தணும், அது ஏழைகளுக்கு உதவுற விதமாக எப்படியெல்லாம் செலவு செய்யணும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தின அளவுக்கு வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்க பார்க்க முடியாது. அதை இன்றைய தொடரில் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம மனிதர்களை விட பல மடங்கு, பல்லாயிரம், பல கோடி மடங்கு எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்யாத விவரமானவன். இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு அறிவு ஞானம் உலகத்துல இல்லைங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப மனிதர்களாகிய நாம ஒரு மகனுக்கு, ஒரு தந்தை மகனுக்கு ஒரு செலவுக்கு ரூபா கொடுக்கலாம், பாக்கெட் மணி தாங்கன்னு கேட்கலாம். கேட்கும் பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு யாரும் பாக்கெட் மணி கொடுக்க மாட்டோம். அவனுக்கு பாக்கெட் மணிங்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் கொடுக்கும். அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் அவனுக்கு கொடுக்கலாம். ஒரு ஏழையா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. கொஞ்சம் வசதி உள்ளவராக இருந்தா கூட ஒரு நாளுடைய செலவுக்கு, பெட்ரோலுக்கு, அதுக்கு இன்னொரு கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ஒரு நாளுடைய பாக்கெட் மணிக்காக 1 லட்சத்தை கொடுப்பானா? யாராவது எந்த மனசாச்சும் கொடுப்பானா? பெத்த பிள்ளையை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப படைச்ச ரப்ப ஆலமீனை பாருங்க, மனுஷனுக்கு தந்திருக்கிறான்ல, இவன் எவ்வளவு நாள் வாழ்வாரோ அதை விட எத்தனையோ ஆயிரம் மடங்கு கூட தர்றான் சில ஆளுகளுக்கு. நம்மளே கொடுக்க மாட்டோம். அப்படி நம்மளே நம்ம பெத்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதுதான் கணக்கு பண்ணி கொடுப்போமே தவிர அதுக்கு மேல அதிகமா கொடுக்க மாட்டோம். அப்ப நாட்டுக்கு செலவு கொடுக்கணும். அதுக்காக ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாங்கி வந்துடுவானா? கோடீஸ்வரனாவே இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் வருமானம் வரட்டுமே, ஒரு நாளைக்கு என்ன செலவு அதுதான் கொடுப்பானே தவிர அதுக்கு மேல கொடுக்க மாட்டான். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுக்கறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவன் வாழ்நாளுக்கு அவன் கொடுக்கறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாமளே ஒரு அப்படி கொடுத்தான்னு வைங்க, ஒரு சின்ன பையன் போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாக்கெட் பண்ணி வச்சுக்கிறான்னா எந்த கிறுக்கண்டா இவங்க 1000 ரூபாய் கொடுத்துன்னு கேட்பான். இந்த பையன் வேண்டாம் 1000 ரூபாய் கொடுத்துன்னு கேட்பான் இல்லையா? அப்ப தகுதி இல்லாம ரொம்ப அதிகமா கொடுத்தா கிறுக்கன் பைத்தியக்காரங்களை பட்டம் தான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் 65 வருஷம் வரைக்கும் வாழ போறான். ஒரு நாளைக்கு இவ்வளவு கணக்கு பண்ணா கூட அவனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்கணும். அப்படித்தான் கொடுத்திருக்கானா சிலருக்கு? எல்லாம் இல்ல. அவன் கொடுத்துட்டு இருக்கிற அளவையும் பார்த்த சொன்னா நம்ப முடியல. ஒரு 25 தலைமுறைக்கு தேவையா ஒரு அளவுக்கு, போதுமான அளவுக்கு வாரி வாரி எல்லாம் கொடுக்கலாம். இல்லதான் ஒரு மனுஷன் செலவு பண்றாருன்னா ஒரு அளவு செலவு பண்ண முடியும். அதையெல்லாம் தாண்டி எல்லாம் கொடுக்கறான்னா அவனுக்கு இருக்கனாவ விவரம் கட்டவனா? அப்ப எதுக்கு கொடுக்கறான்? உனக்கு தரல, அது என்ன விளங்குன்னு நமக்கு நமக்கு மட்டும் எல்லாம் தர நினைச்சிருந்தா இவ்வளவுக்கு தர்றான், இவ்வளவு நமக்கு தரல. உன் தேவைக்கு போக வேற வேற பணிகளை செலவு செய்வதற்கு ஏஜென்ட், அவ்வளவுதான். உன்னைய ஒரு நிர்வாகியை நியமிச்சிருக்கிறேன், அதுல நேர்மையா நடந்தா அதுக்கு தகுந்த பரிசு உனக்கு இருக்குது. அதுல நீ மோசடி பண்ணு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை இருக்கு என்ற அடிப்படையில தான் பணத்தை வாரி வாரி தேவைக்கு அதிகமாக அல்ல வாரி வழங்கலாம். எல்லாருக்குமே யாரிடத்துல வசதி இருக்குன்னு சொல்றோமோ அவர்கள் எல்லாம் அவங்க தேவைக்கு அதிகமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப தேவைக்கு அதிகமாக அல்ல தந்ததை நம்ம எப்படி நினைச்சுக்கிற கூடாது? நம்மளுக்கே வந்துட்டான், அப்படி தரமாட்டான். அல்ல ஒண்ணு லூசு கிடையாது, பைத்தியக்காரன் கிடையாது. அவன் எல்லாம் விவரமானவன். உனக்கு கொடுக்கணும், கொடுப்போம். இவன் எவ்வளவு திண்டுட்டு எவ்வளவு அடுத்தாலும் கொடுக்குறான், இது எவ்வளவுக்கு கையை தாராளமாக்குறான், எவ்வளவுக்கு நல்ல காரியங்களுக்கு உதவுறான், எவ்வளவு ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறான், இதையெல்லாம் பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய தர்றான்.
இந்த நிறைய தர்றதை கூட நீங்க இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அது நம்முடைய திறமையினாலே யாரும் நினைச்சிட முடியாது. இன்னைக்கு யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட திறமையானவர்கள் ஏழைகள் இல்லையா? மயிர் பிளக்கும் வாதம் செய்யக்கூடியவன்லாம் சோத்துக்கு இல்லாமல் ஆட்சி எடுத்துட்டு இருக்கான். அப்படி சின்ன சின்ன ஒரு முடிவை கூட 2 பொழுது வாதம் பண்ணுவான். அப்படி சின்ன விஷயத்தை எல்லாம் அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு விவரம் இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, அப்படி இருக்குது. அப்ப நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமையை கொண்டு இதை வளர்த்த மாட்டாலும் அப்படியும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது மாதிரி மக்களுக்கு கொண்டு வச்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான பாத்தீங்கன்னா ஒருத்தங்க மண்டுவாங்க, எல்லாரும் அநியாயமா இருக்கு மேல அங்கதான் போவாங்க. தரமா இருக்காது அங்கதான் போவாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுவான் அவன்தான் போவாங்க. அது என்ன, அவனுக்கு ரிஸ்க் கொடுக்க எல்லாம் நினைக்கும் போது மக்களுடைய கல்வி திருப்பி விடுறது. நீ அங்கிட்ட போ, அவனுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அந்த பக்கமே போ. அப்படித்தான் எங்க வியாபாரம் நடக்குது அவன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கான அர்த்தம் கிடையாது. அளவு நிறுவையில மோசடி செய்வான், கலப்படம் செய்வான். அப்படி செய்யறவன் எல்லாம் உடனே செய்யும் மக்கள் ஒன்று விழுந்துருவாங்க. அப்படி எல்லாம் கல்புகளை அப்படி திருப்பி வீட்டுக்கு தந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இந்த செல்வங்களை திரட்டினால நம்முடைய திறமையினால இல்லைங்கிறத முதல் விளங்கணும். நாமளே திண்டு அழிக்கிறதுக்கு அல்ல இதை தரல அப்படிங்கிறத விளங்கணும். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமா, இப்ப நான் சொன்னதை அற்புதமா ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? ஆதமுடைய மகன் மனிதன் யகூல இப்னு ஆதம மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்கிறான் இது என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்கிறான். ஆதமுடைய மகன் வீடு நம்ம காரணம் இதை நம்ம பங்களா பத்திங்களா நம்ம தோட்டம் நம்ம சொல்றோம் எல்லாம் நம்முடைய என்று சொல்லுகிறான். உண்மையில் உன்னுடையது என்ன? கேட்கிறாங்க, உன்னுடைய என்னப்பா உன்னுடையது? உன்னுடையது எது என்று சொன்னால் எதை உண்டு முடித்து விட்டாயோ, சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. எதை அணிந்து கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. எதை பிறருக்கு கொடுத்து அதை ரிசர்வ் சேவ் பண்ணி வைத்திருக்கிறாயோ அது உன்னுடையது. இதை தவிர என்ன உன்னுடையது? நீ மண்டையை போட்டோட அவன் எடுத்துட்டு போயிருக்கிறான். நீ திண்டு முடிச்ச பாரு, அதுதான் வேற யாரும் போகாது. நம்ம திண்டு முடிச்சுட்டேன அது என்னுடையது. நான் திண்டு முடிச்சத ஒருத்தர் எடுத்துக்கிறாரு. நான் அணிந்து கிழிச்சுட்டு போயிட்டேன அந்த டிரெஸ் என்னுடையது. அதுக்கு மேல அல்லாஹ்வுக்கா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போனேன் அது வர வைக்கப்பட்ட ஒரு இடத்துல அதுக்கு சேர்த்த பிக்சப்ட பாச போட்டு வச்சிருக்குது. அதுக்கு சேர்த்து கிடைக்கும், அது என்னுடையது. அது எவனுமே சொல்ல மாட்டாத முடியாது. நான் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு போனேன்னு சொன்னா இதை இன்னொரு இருக்க முடியாது. இது இல்லாம ஒரு 50 கோடி நான் விட்டுட்டு போனேன் யாருக்கு இருந்தா எனக்கா? எப்ப மண்டையை போடுவேன்னு ஆக்கு ரெடியா இருப்பாங்க பிரிக்கிறது. பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரிக்கிறது தயாரா இருப்பாங்க. எனக்கும் உனக்கு அது தகராறோட எல்லாம் பிடிச்சு முடிச்சுருவாங்க. என்ன ஒண்ணு என்ன இருக்குது? நீ திண்டு முடிச்ச வனப்பு உனக்கு சொந்தம், நீ அணிந்து முடிச்சதானே உனக்கு சொந்தம், பிறருக்கு கொடுத்து சேமித்து வச்சிருக்கிறியா அதான உனக்கு சொந்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமா சொல்றாங்க. உனக்கு தேவைக்கு உதவலாம். நீ திண்டு முடிச்சது உனக்கு சொந்தம், அணிந்து முடித்தது உனக்கு சொந்தம், பிறகு கொடுத்தது உனக்கு சொந்தம். இதை தவிர ஒரு எதுவும் உனக்கு சொந்தம் கிடையாது. நீ தப்பா சொல்லிட்டு இருக்கிற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இங்க நம்ம கவனத்தில் வைக்கணும். என்ன சேர்த்து வச்சு எதுக்கு சேர்த்து வச்சுக்கிறோம்? சேர்த்து வைக்க வேண்டியதா? அதுக்காக வேண்டி ஒரு கணக்கு விலக்கு இல்லாமையா பிறகு கொடுக்கவே வேணாங்கிற முடிவு எடுத்து சேர்த்து வைக்கிறதா? அதுக்காக சொல்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டு பிள்ளைகளை பிச்சைக்காரனை விட்டுட்டு போகக்கூடாது என்றும் இந்த மார்க்கம் சொல்லுது. அந்த வரம்பை நம்ம பார்க்குவோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம வாரி வழங்கக்கூடிய தன்மைகளை ஒவ்வொருத்தரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரி வழங்குற தன்மை இருக்கு பாருங்க, இதனால கிடைக்கிற நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழகா சொல்றான் பாருங்க. ஒமா துன்ஃபிகூ மின் கைரின், நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வீர்களேயானால் சொல்லி அம்புசிக்கும் அது உங்களுக்கு தான். அதாவது கொடுத்த அடுத்தவனுக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நமக்காது உண்மை அதெல்லாம் நடந்ததே போது நம்ம ஒரு ஆளு கொடுக்கிறோம்னா அது யாருக்கு? அவனுக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் இல்ல. நம்ம வேற ஆளுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு. ஏன் வேற ஆள் கொடுத்து நல்லா நினைச்சிருவான், அந்த செலாவணி அவர் அளவுக்கு மாளிகை எழுதிச்சிருவான். 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான், அவனுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாளிகை கொடுக்கும். அங்க எழுதிடுவான்ல. அப்ப ஒரு 1க்கு 10 100 1000 லட்சமா அதான் வந்துருவான்ல. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு உள்ளது இல்ல, அடுத்தவனுக்கு உள்ளது இல்ல, உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு நான் தரப்போறேன். நீங்க ஏழைக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கேரண்டி பண்றான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி கேட்கிறான், ஒமா துன்ஃபிகூ மின் கைரின், நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வீர்களேயானால் ஒப்பை இலைக்கும் உங்களுக்கு திருப்பி தரப்படும்.
அல்லாஹ் சொல்றான் எப்ப இலைக்கும் அன்பில் ஆக்குதலமும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கப்பட மாட்டாது. நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திருப்பி தருவேன், குறை வைக்க மாட்டேன். திருப்பி தருவேங்கிறது பொதுவான வாக்குறுதி தான். இங்க கூட எல்லாம் திருப்பி தரலாம், சேர்த்து தந்துடலாம், அங்கேயும் தரலாம். ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி. கொடுக்கிறதுனால செல்வம் குறையவே குறையாது. எவனா ஓட்டாண்டிய பிச்சைக்காரனா போனான்னு சொன்னா கொடுத்து போயிருக்க மாட்டான், குடிச்சு போயிருப்பான், வேற மாதிரி விசாரத்தில் போயிருப்பான், வேற மாதிரி தப்பான காரியத்தில் போயிருப்பான். அப்படித்தான் ஓட்டாண்டியா போயிருப்பானே தவிர கொடுத்து போயிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி. எந்த ஒரு மனிதனுடைய அடியானுடைய செல்வத்தையும் சதக்கா தர்மம் குறைக்காது, கண்டிப்பா குறைக்காதுங்கிறாங்க. அப்ப நீங்க கொடுத்தீர்களேயானால் உங்களுக்கே திருப்பி வழங்கப்படும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற கேரண்டி நம்பிக்கை இருக்கா இல்ல? கொஸ்டின். அப்ப ஏழைகளை கேட்டோம்ல, அல்லாஹ் ரிஸ்க் தருவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காண்டு இருந்தா கேட்காத கையெந்தான்னு சொன்னோம்ல. செல்வந்தனுக்கு அல்லாஹ் சொல்றானே, அதை நீ என்னத்தை கொடுத்தாலும் நான் தரப்போறேன். அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டு கொடுங்குறான். கொடுத்தா நீ இவன் என்னத்தை எதிர்பார்க்கிற நன்றியே அவன்ல தரப்போறா. கொடுக்கும்போது என்ன செய்வது? எல்லாம் உனக்காக கொடுத்துட்டேன், நீ எனக்கு பார்த்து ஒழுங்கா செஞ்சிரு, கேளுங்க உரிமையோட கேளுங்க. அப்படியே அதை சொல்றாங்களே, நீங்க உறுதிப்படுத்தி கேளுங்க அல்லாஹ்விடத்துல. எல்லாம் எவனுக்கு பயந்துட்டு தான் கொடுக்கல, உனக்காக கொடுக்குறேன். எவனுதான் கொடுக்கல, நீ தான் தரணும். உடனே நான் யார்கிட்ட கேட்பேன், இந்தா கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்ப இலைக்கு உங்களுக்கு திருப்பி தரப்படும். வான்துல்லா குலமும் நீங்கள் அணி விலைக்கப்பட மாட்டீர்கள். எப்படி திருப்பி தரப்படும்? என்ன கொடுத்தோமோ அதுக்கு மதிப்பான பரிசா திருப்பி தரப்படும் அப்படி நினைக்கிறாங்களே. ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா 100 ரூபாய் அளவுக்கு ஒரு முண்டை சாப்பிட்டு தருவாங்க. அப்படி கணக்கு பண்ணிடக்கூடாது. கொடுத்ததுக்கு அதே அளவா கிடைக்கும் அப்படி கிடையாது. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல பணிகள்ல நீங்க செலவு செய்யறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, கமசல ஹப்பத்தில் ஒரு தானியம், நெல்லோ கோதுமையோ ஏதோ ஒரு தானியம், அதை மண்ணுக்குள்ள நீங்க புதைக்கிறீங்க. கமசல ஹப்பத்தில் அதை புதைச்சோட என்ன செய்யுது? அது முளைக்குது. முளைச்சு 7 கதிர்கள் விடுது. ஒரு நெல்லு தான் போட்டிய, அது முளைக்குது. முளைச்சு அதுல 7 கதிர்கள், 7 கதிர்கள். ஒவ்வொரு கதிரிலையும் 100 நெல்லு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி 58 சபா சனாபில ஒரு தானியத்தை போடுறீங்க, அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. தீக்குள்ளி சும்பளத்தின் ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் இருக்குது. அப்ப ஒரு நெல்ல மீன் போட்டுட்டு 7 கதிர் ஆச்சு, அதுல 700 ஆச்சு. 700 ஒரு நெல்லை போட்டோம்னு சொன்னா 700 நெல் வருது பாரு. அப்படி இப்ப என்னிடத்துல கணக்கு, நீ கொடுக்கிறது கணக்கு என்ன தெரியுமா? கொடுத்ததை தரமாட்டேன், கொடுத்ததுக்கு என்ன மதிப்பு அதை தரமாட்டேன், கொடுத்ததை விட பல மடங்கு பெருக்குவேன். அதுக்கு உதாரணம் எப்படி பெருக்குவேன்? உனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு தானியத்தை போடுற, அது வளருது, 7ஆவது, 7 நிக்க மாட்டேங்குது, 700 ஆகுது. இதோட கூட நிறுத்திக்கல, 700 திருப்பி அமுக்கணும் மண்ணுக்குள்ள. அப்புறம் என்ன ஆகும்? இன்னைக்கு 700 போட்டு மறுபடியும் போட்டு மண்ணுக்குள்ள போட்டு விட்டு வை, அது எங்க போறது? அதை வளர்க்கிற மெத்தேடுக்கல்ல உதாரணம் எப்படி நான் வளர்க்கிறேன்னு கேட்டா, இப்படி உனக்கு பெருகி தரப்போற, சும்மா நீ கொடுத்ததே தரமாட்டேன். அப்ப இதுல நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? காசை கட்டி போச்சு செத்து போய் என்ன பண்ண போறோம்? காசை கட்டி போச்சு ஒரு அளவுக்கு மேல வேலைகளை கொடுக்காம அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பை நம்ம இழந்து விட்டு கொடுக்கலங்கிறதுனால அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இழந்துருவோம். நம்ம பிள்ளைகளை கரிசலைகளாக அந்த பணத்தினாலேயே தருதலைகளாக போறதை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் கொடுத்தோம்னு சொன்னா எத்தனை ஏழைகளுடைய பிரார்த்தனை துவா காலகாலத்துக்கு நம்ம என்ன செய்யும் வாழ வைத்து நினைச்சு கொடுக்க வேணாமா? அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியை நம்பி என்ன செய்யணும்? கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மந்த சத்தக எழுதிலி தமரத்தில், ஒருவன் ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்கிறான். அதையும் நீங்க நினைச்சுக்கோங்க, தர்மம் தான் என்னமோ பணக்காரனுக்கு மாத்திரம் உள்ளது. பணக்காரனும் அவனுக்கு தகுந்த மாதிரி, ஏழையும் அவனுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அப்ப நம்ம வாங்குறதுக்கு பிறந்தால் இப்ப நினைக்கிறோமோ அல்ல தரவே மாட்டான். நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால என்ன கொடுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் ஒருவன் ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தின் மதிப்பு அளவுக்கு தர்மம் செய்கிறானோ, மின் கஸ்பின் தய்யிது, அது ஹலாலான வருமானத்திலிருந்து, சூரிய வருமானத்திலிருந்து தான் செய்யணும். அது இல்லாத செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். தூய்மையான வருவாயிலிருந்து யார் செய்கிறானோ அப்படின்னு சொல்கிறாங்க. உலா எத்தலுவாக இல்லா தையிப, தூய்மையானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். அந்த தூய்மையான தர்மத்தை ஒரே ஒரு பேரிச்சம்பளத்துக்கு செய்தால் இன்னவாக எத்த கப்பல் நீதி அல்லாஹ் எப்படி வாங்கிக்கிறான் தெரியுமா? தன்னுடைய மனைவியை நீட்டி வாங்கிக்கிறான், வாங்கிக்கிறான்.
ஒரு பிச்சைக்காரன் வாங்க மாட்டான் அன்னைக்கு, அதான் வாங்கிடுவானா. நீ கொடுத்தா ஒரு தர்மத்தை செஞ்சேன்னா யாருக்கு போய் சரி அவன் என்ன செய்ய மாட்டான், என்னடா வேலை அதுக்கு தர்ற ஒரு பேருக்கு நான் என்ன பண்றது கேட்பான். அல்ல என்ன செய்யறான், அந்த மதிப்புக்கு தர்மம் செய்தாலும் அது எவனா வாங்கிட்டான் போய் நான் தான் அதை வாங்கிக்கிறேன். எப்படி வாங்கிக்கிறேன், வலது கையில வாங்குவது என்ன ஒரு மரியாதை கொடுத்து வாங்குறது, வச்சுட்டு போன சொல்றது ஒண்ணு. அதாவது கொடுக்குறோம் ஒரு பணக்காரனுக்கு ஒரு ஏழை காணிக்க கொண்டு போறான்னு வைங்க, என்ன செய்வான் அந்த பணக்காரன், கை நீட்டு எந்திரிச்சு கொடுக்குறாங்க வாங்குவானா, வாங்க மாட்டான். அவருக்கு சம்பளம் வேலை பார்க்கிறவன் ஏதோ ஒரு காணிக்கை எனக்கு ஒரு அன்பளிப்பா தமிழ் வச்சுக்கிற ஒரு அனுபவம் தோட்டத்தில் வச்சுட்டு ஒரு தேங்காயை கொண்டு வரான், இதெல்லாம் ஒரு பொருளா ஒரு பணக்காரனுக்கு இது ஒரு மதிப்பு இருக்குமா, கொண்டு இருக்காரு கொண்டு வந்துட்டான்ல கூடாது. அவன் அங்க போனவன இன்னொருத்தர் கூப்பிடு இப்படி அவன் வச்சு போய் சொல்லிவிட்டு அது ஒரு கணக்குல எடுத்துக்கிறது இல்லை. இவனுக்கு மேல அல்லாஹ் கனி, பெரிய கனி, அவன் மட்டும்தான் கனி, நீங்க எல்லாம் புக்கராங்க அல்ல உங்கள் கனியும் பாந்தமிழ் புக்கரா, நீங்க எல்லாம் ஏழைகள், நான் தான் பணக்காரங்களா. அந்த பணக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா, நீ கொடுக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை நான் என் வளர்ந்து நீட்டி வாங்கிக்கிறேன். ஒரு பேரிச்சம்பழம் பார்க்க மாட்டேன், நான் இங்க பாக்குறவன், நான் அளவை பாக்குறவன் இல்ல, நான் எங்க பாக்குறேன் உன்னுடைய உள்ளத்தை பாக்குறவன், நான் அது கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். நீ எந்த நேரத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குற, இது நீ தின்றுக்கலாமே, அதை கொடுக்கிற பாரு, அதை நான் பார்க்கிறேன். அதனால அல்லாஹ் இன்னல்லாக எத்த கப்பல்காது எண்ணி அதை வலது கையில் அல்லாஹ் வந்து அதை ஒப்புக்கொள்கிறான், அங்கீகரித்துக் கொள்கிறான். பிறகு சும்மை ரப்பிஹாரி சாகிது, அதாவது அப்ப என்ன பேரை வாங்கிட்டு இந்த பேரிச்சம்பழத்தையே கொஞ்சம் திருப்பி கொடுக்கிறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதை பெருக்குகிறான், அதை வளர்க்கிறான். நீ கொடுத்த ஒரு பேரிச்சம்பழத்தை பெருசாக்குகிறான், வளர்க்கிறான். எது மாதிரி வளர்க்கிறான் கேட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. கமால் ரப்பி அகதுக்கும் குருவது, ஒருவர் தன்னுடைய ஒட்டை குட்டியை வளர்க்குவார, நம்ம வீட்டுல ஆடு மாடு வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு குட்டி போட்டு சொன்னா அது அப்படி 7 மணி பிள்ளை வளர்க்குற மாதிரி வளர்க்கும், நல்லா துணி கொடுத்து அப்படி வளர்த்து ஒரு அன்பா அப்படி வளர்க்கும். அது பெருசா ஆகுறத பார்த்து சந்தோஷப்படுவோம். இறைச்சிக்கு வளர்த்தா கூட அது இறைச்சி கூட கிடைக்கல, கறிக்காக வளர்த்தா கூட அதை பார்த்து மகிழ்ச்சி போய் சந்தோஷப்படுவோம். அவ்வளவு அருமையான செய்வோம், வளர்க்குவோம். பின்னாக்கு என்ன படுத்துக்கிட்ட என்ன அது என்ன இது என்ன அப்பல என்ன அப்படின்னு வளர்க்கிறது. அப்படி என்ன செய்யறான் அல்லாஹ், நீ கொடுத்த ஒரு பேரிச்சம்பழத்தை வளர்க்கிறான் அல்லாஹ். எப்படி வளர்க்கிறான், ஹத்தாத்த கூட மிசிற ஜபல், ஒரு பெரிய மலை அளவுக்கு. நம்ம மரமையில போனோம்னா தாடா நீங்க குட்டியில அன்னைக்கு ஒரு மலையை தரமாங்க, நானா மலையை எப்படிங்க பார்த்து மலையளவுக்கு நான் இங்க பேரிச்சம்பழம் போவேன். அவங்க ஒரு பேரிச்சம்பழம் குட்டி அதான் இது, நீ குட்டி ஒரு பேரிச்சம்பழம் அதான் இது எப்படி தர்றான் பாத்தீங்களா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் மறுமையில வெற்றி பெறுவது நமக்கு நோக்கமா இருந்தா அதுக்கு தான் நோம்பு எல்லாமே எதுக்கு நோம்பு பத்தியே இருக்கு, இந்த பத்தினி இருக்கு தொழுது எல்லாமே இருக்குங்கிற அங்க வெற்றி பெறது தாங்க. அங்க வெற்றி பெறதுக்கு தான் தொழுதான் நல்லா வச்சுக்கிறீங்க, தொழுதுங்க அவ்வளவுதான். அது பெருசாக்கி 7000 மடங்காக்கி தருவேன் நல்லா சொல்ல காணாம். ஒரு தொழுகை இமயமலை மாதிரி பெருசாக்கி கொண்டு தருவேன்னு சொல்லல, எதுக்கு மட்டும் சொல்றான், கொடுக்கிறது சொல்றான். இதுதான் கஷ்டம், இதுதான் எல்லாரும் கஷ்டம். 5 பேர் தொழுகிறார் ஒருத்தர், கொடுக்க சொல்லுங்களா என்ன விரல இருக்கிற மாதிரி இருக்கும், காசை எடுக்கிறது அவ்வளவு லேசி இல்ல, வரவரை எல்லாம் செய்வான். எல்லாருக்காக என்ன வேணாலும் செய்யறேன், கட்டி மூணு பல்லு ஒதுங்கி விடுங்க பல தான் வந்துருவாரு. பக்கத்து வீட்டுல இருக்க பசிக்கு இருக்குமே பல அளவு, இதுதான் காசு எடுக்கிற அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தில் செய்யறதுனால ஒரு பரிசு இருக்கிறது, இது லேசுப்பட்ட காரியம் இல்ல, எல்லாருக்கும் முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் கொடுக்கிறதுனால உள்ள ஒரு பரிசு. இன்னும் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ கொடு, உன்ஃபிக் அலைக்க, உனக்கு நான் கொடுக்குறேன். நாளே உனக்கு நீங்க யோசிக்கிறேங்க அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனை கொடு, கொடுக்கிறது ரொம்ப யோசிக்காத, தர்றானா இல்லைன்னு பாரு. தருவான், என்ன பாக்குறதுங்கிற டெஸ்ட்மெண்ட் என்னங்கிற தருவான், தந்திருக்கிறான், கொடுத்த எல்லாரும் தந்திருக்கிறான் அல்ல, நீ கொடுத்து பாரு, தரலன்னா கேளு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி தர்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கொடுக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தா அதுக்காக வேண்டி ஒரு தப்பு செய்யறதுக்கு மார்க் அனுமதிக்குது. எதுக்கு, பொறாமப்படுறதுக்குல இது மார்க்கத்தில் கூடாது, பொறாமப்படுறதுக்குலங்க இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் பொறாமக்காரத்துக்கு பாதுகாப்பை தடை செய்வான். நீ சரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமக்காரனுடைய பொறாமை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்மளை பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ்வுடைய ரசூலே பாதுகாப்பு தேடுமாறு உத்தரவு போடுறான். அவ்வளவு ஒரு கெட்ட ஒரு தன்மை குணம் பொறாமைங்கிறது. நீ 2 விஷயத்துல பொறாமப்படலாம்.
மார்க் அனுமதி. பொறாம தப்பு தான். ஆனா 2 விஷயத்துல பொறாமப்படு. எந்த 2 விஷயம்? ஒரு பக்கத்துல உள்ள பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் எப்படிப்பட்ட பணக்காரர் என்று கேட்டா, எப்ப பார்த்தாலும் கை தாராளம் வீசி அடிக்கிறதா. யார் வந்தா 100 ரூபாய் 1000 ரூபாய் இப்படி அள்ளி அடிக்கிறார். அப்ப அள்ளி தர்மத்தை அள்ளி கொடுத்து பேரு பேர அவன் மறுமையில் நன்மை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பணக்காரரை பார்த்து பணம் பண்ணும். எல்லா பணக்காரரையும் பார்த்து இல்ல, எல்லா பணக்காரரையும் பார்த்து இல்ல. சும்மாவுல போறாரா? சும்மாவா பணக்காரன் இல்ல. வேற என்ன பென்சில் போறாரா? சும்மாவா சாதாரண பென்சில் போறாரா? முடியல. இப்படி இல்ல. உங்களுக்கு பங்களா குடிச்சியா? இந்த பொறாமை இல்ல. எந்த பணக்காரர் மேல பொறாமப்படுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் இந்த குடுக்கிறே பிறந்து இந்த கொடுத்து சிவந்துங்கிறான்லங்க. கொடுத்து கொடுத்து சிவந்து போயிருமா? எடுத்து 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 கண்டிப்பா சிவந்து போயிடும். அப்படி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்த காரணத்து கொடுத்துன்னு சிவக்காது இலக்கியமா சொல்றது. அதிகமா கொடுக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி அப்ப அதிகமாக கொடுக்கக்கூடியவர்னு பேர் வாங்கியிருக்காரு பாருங்க. அவரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு நீட்டா, இந்த மாதிரி நானும் கொடுக்கணும். தர்றது ஆசைப்படக்கூடாது, குடுக்கிறது ஆசைப்படணுமா? ஒரு பணக்காரர் எல்லாம் என்ன இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி இந்த மாதிரி நானும் கொடுக்கணும் ஒருத்தர் பொறாமப்பட்டான்னு சொன்னா அது தப்பு இல்லை. அது கொடுக்கிற உணவு தரஜாவா இருந்தாலும் கல்வி இல்லை. ஒரு ஆள் கல்வி கற்றுட்டாரு. அவர் கல்வியை கொண்டு அடுத்த ஆளுக்கு போதிக்கிறாரு, அறிவுரை சொல்றாரு. அவரை பார்த்து பொறாமப்படுறது. கல்வியை கற்று வியாபாரம் பண்றாரு, அவர் மேல இல்ல. கல்வியை கற்றுட்டு மறைக்கிறார், அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. கல்வியை பற்றி துன்யாவை சம்பாதிச்சுட்டு போறாரு, அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. கல்வி கற்று மக்களுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி கல்வி எனக்கு கொடு, நானும் அது மாதிரி பண்றேன். இந்த 2க்கு தான் பொறாமப்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைன். 2 காரியங்கள் தவிர வேறு எதிலும் பொறாமப்படக்கூடாது. அது என்ன 2 காரியம்னா, ஒருவர் கல்வி கற்றவர், இன்னொருவர் செல்வத்தை பெற்று வாரி வழங்குறவர். பெற்றவர் இல்ல, பெற்று வாரி வழங்குறவர். அவரை பார்த்து பொறாமப்படலாங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய தர்ஜாவான காரியம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த தர்ம ஜெயிலை கொடுக்கிறவருக்கு பாருங்க, நரகத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்கு தர்மம் தான் முன்னாடி நிற்கணும். தர்மம் தலை காக்குங்கிறான, தலையை மட்டும் காக்காது, தர்ம நரகத்திலிருந்து காக்கும். தர்மம் செய்வதற்கு நரகத்திலிருந்து செய்ய காக்கும், கண்டிப்பா காக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் மறுமை நாள் நிறுத்தப்படுவார்கள். அங்கே வலது பக்கம் பார்ப்பான், நரகம் தான் தெரியும். இடது பக்கம் பார்ப்பான், நரகம் தான் தெரியும். முன்னாடி பார்ப்பான், நரகம் தான் தெரியும். எங்க பார்த்தால் நரகத்தில் சிக்கி இருப்பான். மொழிபெயர்ப்பாளன் யாரும் இருக்க மாட்டான். நேரடியா அல்லாஹ் நின்னா நிற்க. அந்த நேரத்தில் அந்த நரகத்துக்கு போகாம உன்னைய காப்பாற்றிக் கொள்ளணும் சொன்னா, இத்தகுன்னார் உலக சித்து தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டு அளவாவும் தர்மம் நின்றி நீ நரகத்தில் உன்னை காப்பாற்றிக்க. இல்லாதவருக்கு இல்லாட்டா கூட பேரிச்சம்பளத்தையே கொடு. என்னாலும் அவர் பேரிச்சம்பளம் கொடுக்க முடியும், ஒரு நாளைக்கு அதை கொடு. அப்படி கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளும் என்று சொல்லி, நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்குரிய தன்மை காரியங்கள்ல இந்த வாரி வழங்குவது, மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு அல்லாஹ் கடைசியா ஒரு ஞாபகப்படுத்துறான், வாஞ்சிக்கு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாத்தி அஹதக்குமுல் மௌத் வயகூலு ரப்பி லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸ்தக வ அகுன் மினஸ் சாலிஹீன். ஒரு முக்கியமா சொல்றான், நீ கொடுக்காம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? மரணத்தை நினைக்கிற விலை வச்சு நம்ம தான் அனுபவிக்க போறோம். நம்ம தான் இதை வச்சு பங்களா கட்டாம நம்ம அது போகாம இருக்க போறோம், குடியாராம இருக்க போறோம், நீச்சல் குளத்துல போய் நம்ம குடுக்கமே இருந்தா போயிட போறோம் அப்படின்னு என்ன செய்யற நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இதுல இந்த இடத்துல எந்திரிச்சு போற கேரண்டி இல்லை யாருக்கும். இந்த இடத்துல எல்லாருக்குமே கூட கேரண்டி இல்லை. ஒரு அமுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. பெரிய வேலையில அல்ல செய்ய வேண்டியதில்லை. லேசாரி சின்ன ஒரு ஆத்மா பொருள் ஒவ்வொரு உள்ள இறங்கி நம்ம அவ்வளவுதான். நம்ம ஒருத்தர் மாட்டோமே, யாரு போய் சேரும் என்ன கேரண்டி இருக்குது? அடுத்த வினாடிக்கு நமக்கு ஏதாவது உத்தரம் இருக்குதா? அப்ப உங்களுக்கு மரணம் என்பது வருவதற்கு முன்பே செலவு பண்ணிக்கிறீங்க. மரணம் வந்தது எந்த நேரம் சொல்ல இயலாது. அல்ல அப்படி யாவும் காட்டலாம். வாங்கிக்கும் மிம்மா ரசக்கலாக்கும், அதுவும் அப்போட்டு காசு செலவு நல்லா சொல்லல, நான் தந்தது செலவு பண்ணுறான். வாங்கிக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா ரசக்கலாக்கும், உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் அதுல இருந்து செலவு செய்யுங்க, நான் தந்தது நீங்க செலவு செய்யலாம். உரிமையோட கேட்கலாம். எதுக்கு முன்னாடி செலவு செய்யணும்? மின் கப்லி அன் யாத்தி அஹதக்குமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்பு செலவு செஞ்சிருங்க. என்ன அர்த்தம்? மரணம் உனக்கு எப்போ வரும்னு தெரியாதுல, இப்பவே செய்ய அர்த்தம். மரணம் வருவதற்கு முன்பு செய்யும் எங்கெல்லாம் வருவாங்க, அர்த்தம் என்ன? இப்பவே செய்யும் அர்த்தம்.
என்னோட மரண தேதி தெரிஞ்சு அன்னைக்கு போய் செஞ்சுக்கலாம். உனக்கு 2004, உனக்கு 2007 பிப்ரவரி 18 17 கொண்டு போயிடலாம். தெரியாத யாருக்கு எப்ப தெரியாது. அவ மரணம் எப்ப என்று தெரியல என்று சொன்னா மரணம் வருவதற்கு முன்பு செய் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறே? இப்ப செஞ்சிரு, இந்த நிமிஷம் செஞ்சிரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒரு வெள்ளி கட்டியை வச்சுட்டு தொழுதுக்கு வேகமா வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் எப்பன்னு தெரியல, மரணத்துக்கு பயந்து இருக்கிறாங்க. வெள்ளி கட்டி ஜக்காத்து வந்திருக்கு. வெள்ளி இருக்குல்ல, வெள்ளியில ஒரு கட்டி, வெள்ளி கட்டி வந்து வீட்டுல இருக்குது. அப்ப ஜக்காத்துக்கு உள்ளது. வீட்டுல மறந்து போட்டு தொழில் வந்துட்டாங்க. சலாம் கொடுத்து ஓடுறாங்க வேகமா. எப்போ ஓட மாட்டாங்க, இன்னும் ஓடுறாங்க. சலாம் கொடுத்து வேகமாக ஓடுறாங்க. என்ன போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு இப்படியாக ஓடுனீங்க? அது ஜக்காத்து ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு வெள்ளி கட்டி வந்துச்சு. அதை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா ஏதோ குடும்பத்தாருக்கு நான் சேர்த்து வச்சு அவங்க சாப்பிட்டா என்ன பண்றது? ஏழைகளை பங்கு வைக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் கொண்டு ஏற்பாடு கொண்டு வர்றாங்க. நம்ம இதுல இருப்பாங்க போய் இது நம்ம மூத்தா குணம் போயிடலாம். நம்ம இது இல்லை, ஏழைகளை உள்ளது ஏதோ ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு வச்சிருக்காங்கன்னு விட்டு கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிட்டு துஆ செஞ்சுட்டு போறது கூட பொறுக்கல. தொழுகு முடிச்சுட்டு போயிடறாங்க. அதுக்காக நின்றுட்டாங்க. தொழுகு முடிச்சோட துஆலாம் போயிட்டு தஸ்பீஹ் ஓதிட்டு போறதுக்குள்ள போயிட்டாங்க. பண்றது அவங்க எப்படி நினைக்கிறாங்க? சுன்னத்தான தஸ்பீஹ் ஓதுறதுக்கு கூட டைம் இருக்குமா தெரியல. துஆ ஓதிட்டு இருக்கிறதுக்குள்ள போயிட்டோம்னா சொல்லாம போயிருவோமே அப்படிங்கிறாங்க. அப்ப மரணங்கிறது வந்து அப்படி நமக்கு முன்னாடி காத்துக்கிட்டு நிக்குது. யாருக்கு எப்பவும் சொல்ல முடியாது. புட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பேர் சொல்றோம்? 95 போவான் ஏதாவது இருக்குதா? 65 ஆனதான் போவானா? அப்படிலாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான மரணம் நமக்கு இருக்கு என்பதை யோசித்து நீங்க என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. பிறகு நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா. எப்படி மரணத்திற்கு கேட்டவன நல்ல சீக்கிரம் கூட்டு வேண்டிய கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா அள்ளி எடுத்து கொண்டிருப்பேன் அது சொல்லுவானா? அல்ல எப்போது மனுஷன் சொல்லுவானா? ரப்பி லவ்லா அகர்த்தனில அதிலும் சரி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தேன்னு சொன்னா அசத்தக்க அப்படி அள்ளி அடிச்சிருப்பேன். அக்குமில சாலிகின் நல்லடியார்கள் ஆயிருப்பேன். 95 நாள் செய்ய மாட்டாங்க. செத்தவன்லாம் சொல்லுவான், அல்லாட்ட எத்தனை சொல்லுவான். செத்து போன அவ்வளவு பேர் கொடுக்காம செத்தான அவ்வளவு பேர் அல்லாட்ட என்ன சொல்லுவான்? எல்லாம் கூட்டிட்டு வந்துட்ட நீ மாத்திரம் 2 வருஷம் இருந்தது போய் 50 கொடுத்து ஒருமையாக வந்திருப்பேன் அப்படிமா. இப்படி சொல்ற இந்த மாதிரி கொடுக்கத்தனை என்று எதிர்படாது. இது அங்க வந்து சொல்லாம இங்கே கொடுத்து கொடுங்க அல்ல. அப்ப இந்த மரணம் நமக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு என்று அனுசரித்து யோசித்து சிந்தித்து வாரி வாரி வழங்குறதுல நம்ம கூடுதலாக என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது ஒண்ணு. அடுத்தது கொடுக்கிறது நன்மை, கொடுக்கிறது வாரி வழங்குறது நன்மைங்க. நன்மை வாரி வழங்காட்டி நன்மை இல்லை. அப்படியா? அப்படி கிடையாது. வாரி வழங்கணும்னா நிதியில இருக்கு. சில சுண்ணத்து நபிலுக்கெல்லாம் செஞ்சா நன்மை, செய்யாட்டி நன்மை இல்லை, அடி கிடைக்காது. லொகர் தொழில் அடி கிடைக்கும். லொகருடைய முன் சுண்ணத்து தொழில் அடிக்க மாட்டான்ல, தொழிலா 10 நன்மையை தருவான். தொழில் அதை எடுத்துக்கணும், அடி கிடைக்காது. கடமைக்கு அடி அடி விடுவோம். அடின்னா அடின்னு சொல்லல, தண்டனை. அடிமைக்கு அடிப்பணம் எடுத்துக்க கூடாது. அடின்னா அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. அப்ப கடமையானதை ஒருத்தன் விட்டா அதுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். உபரியான சுண்ணத்தின் அதில் நம்மளா செய்வதை விட்டோம்னு சொன்னா தண்டனை கிடைக்காது. நம்ம கிடைக்கிற நன்மைகள் குறையும், கூலி குறையும், பரிசு குறையும். இந்த தர்மம் வாரி வழங்காட்டி அல்லாஹ் என்ன செய்யறாங்கிறா? உனக்கு நன்மை தராமல் குறைச்சு போடுவாண்டா சொல்றான். இல்ல என்ன சொல்றான்னு பாருங்க. எல்லா எத்தனை 3 அகபவல் சில்லா குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கிறார்களோ, சேமித்து வைக்கிறார்களோ, ஒலா யுதி கூனஹா பி சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமலும் இருக்கிறார்களோ, பஷீரஹும் பி அஸாபின் அலீம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும் சொல்கிறாங்க. அது கொடுத்தால் பரிசு, கொடுக்காட்டி தண்டனை. சும்மா தப்பிச்சிட இயலாது. அது பரிசு வேண்டா குறைஞ்சிட்டு போக நினைக்க முடியாது. பரிசு வேண்டா குறைச்சிடலாம், எவ்வளவு வேண்டாலும் தண்டனை தாங்க முடியாது. தாங்க முடியும் அளவுக்கு ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டுட்டு வெந்து போயிடுற கை நெருப்புல நேர கையை விட்டா என்ன ஆகுறது? உங்களை கொண்டு மொத்தத்துல போய் நெருப்புல ஒரு ஆட்டி வதச்சா தாங்குமா? யாருக்கா தாங்க முடியுமா? நரகத்திலேயே குறைந்த வேதனை என்று ஒரு வேதனை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் இருக்காரு. அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் அளவுக்கு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்கள் கூட உறுதுணையா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி உறுதுணையா இருந்தாரு. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்துக்கு உதவியா இருந்தாரு, பக்கபலமா நின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனும் கை வைக்க கூடாதுன்னு பயந்ததுக்கு அவர் காரணம். அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தினாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவங்களை வளர்த்தாரு, ஆளாக்குனாரு, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, எல்லாம் பண்ணினாரு. யார்? அபூ தாலிப். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லி பார்க்கறாங்க, அவர் கேட்க மாட்டேன்ட்டார்.
என்ன மக்காவுடைய பொம்பளை எல்லாம் என்ன கேள்வி கொண்டு வருவோம், நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், அப்படி பொம்பளையை கேள்வி பண்ண வேண்டாம், இன்னும் இருந்தாலும் போயிட்டான் அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்களாம். மக்காவுடைய பொம்பளைங்க எல்லாம் கேள்வி பண்ண மாட்டாங்கன்னு நான் மார்க்கெட் வந்திருப்பேன், எல்லாரும் கேள்வி பண்ணிடுவாங்க என்னைய, அதுக்காக வந்து அந்த கௌரவத்தை பார்த்துக்கிட்டாரு. இவர் ஓரளவுக்கு இஸ்லாத்துக்கு உறுதுணையா இருந்த காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காபிர்களையே குறைந்த வேதனை இருக்குதான். காபிர்களையே குறைந்த வேதனை யாருக்கு? எல்லா காபிரும் ஒரே பண்ண கொடுக்க முடியாதுல்ல, எல்லா காபிரும் கொடுக்க முடியாது. அப்ப ராமகோபாலம், அத்வானி, கருணாநிதி, வீரமணி எல்லாம் ஒரே மாதிரி வைக்க முடியுமா? எல்லாம் வைக்க நம்ம வைக்க மாட்டோம், எல்லாம் வைக்க மாட்டான். அதுல வகை இருக்கு, அது வகை இருக்கு. அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? நெருப்புனால ஆன நெருப்பு கந்திருக்கு பாருங்க, அதனால ஒரு செருப்பு காலில் மாட்டப்படும், நெருப்பு கந்துதான் செருப்பு, அந்த மாட்டு இங்க கொதிக்குமா மூளை, குறைஞ்ச வேதனை. இந்த குறைஞ்ச வேதனையை நம்ம கொடுத்தா கூட தாங்க வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. இந்த குறைஞ்ச தண்டனை, இந்த குறைஞ்ச தண்டனையை நமக்கு கொடுத்தா கூட நம்மளால தாங்க முடியுமா? அப்ப அவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு. அதான் சொல்றான், பஷீருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிற, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து அல்லாஹ்வின் பாதையில செலவிடாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். எப்படி வேதனை நடக்கிறாங்க? அதையும் எப்படி வேதனை தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா, அவர்கள் சேர்த்து வைத்தவையே சூடேற்றப்படும், பழுக்க காய்ச்சப்படுமா. இதையெல்லாம் சேர்த்து வச்சியோ அதெல்லாம் என்ன செய்யப்படும்? சூடேற்றப்படும். அவர்களுடைய எச்சியிலும் விழாப்புறத்திலும் சூடு போடப்படும். பழுக்க காய்ச்சிக்கிட்டு சூடு போடுவான். டெஸ்ட் பண்ணி பாருங்க, தீக்குச்சி கொடுத்து வச்சு பாருங்க. இது வாங்க முடியுமா? தீக்குச்சியை கையில குடிக்க முடியுமா? சுபஹானல்லாஹ், வயிற்றுலையும் நெத்திலையும் சூட போட்டா என்ன ஆகுறது? சும்மா சூடு போடப்படாதான். அதா மாக்கனக்கும் சேர்த்து சேர்த்து வச்சிடலாங்க. வீட்டு விசிந்து பாருங்க, விசிந்து பாருங்க, கிண்டல் பண்றான்ல, அங்க கிண்டல் பண்ணுவான். வீட்டு மாத்திரத்தும் தக்கணும், இதையெல்லாம் பொறுத்து பேசி சேர்த்து வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ருசித்து பாருங்க என்று சொல்லுவோம். சும்மா விட மாட்டேன், நான் எதுக்கு தந்துடுவேன் உங்ககிட்ட, உனக்கு தந்தது எனக்கு இல்லையா? நான் கிறுக்க நல்லா கேட்பான், நான் கிறுக்கனாடா, 65 வயசு உனக்கு வந்து 2 ரூபா பத்தாதா? இதுக்கு 50 கூட தந்தேன், நான் வீசா அடுத்தவனுக்கு கொடுப்பேன்னு தந்தேன், நீ ஏன் இதே வாங்கி வச்சுட்டு கொடுக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேட்க மாட்டானா? அதுக்குதான் சூடு உழைச்சு கொடுக்குறாங்க. அடுத்தவர்கள் நிறைய எதிர்பார்க்காம நீ வந்து உன்னை காப்பாத்திக்கிட்டேன்னு சொன்னா நீதான் நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்றான், வலா யஹஸ பண்ணல்லதீன யப்ஹலூன பிமா ஆத்தாஹும் அல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறானே, அவர்கள் அதிலே கஞ்சத்தனம் செய்கிறார்களே, அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்ம நினைக்கிறோம் கஞ்சத்தனம் பண்றவன்லாம் என்ன நினைக்கிறான்? அது நல்லதுன்னு நினைக்கிறான். ஏன் கஞ்சத்தனம் பண்றான்? கஞ்சத்தனம் பண்ண நம்ம இருக்கும், கொடுத்தா நம்ம விட்டு போயிடும், கொடுக்காட்டி நமக்கு நல்லது, கொடுத்தா கெட்டதுன்னு நினைக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வலா யஹஸ பண்ணல்லதீன யப்ஹலூன பிமா ஆத்தாஹும் அல்லாஹு மின் ஃபضலிஹி, தனது அருட்கொடைகளை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறானே, அதை பெற்று கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஹுவ கைரன் லஹும், அது அவர்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நமக்கு நல்லது, நம்ம சேர்த்து நல்லது இல்ல, பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அவர்களுக்கு அது கேடு. கஞ்சத்தனம் பண்ணி வச்சிருந்தா அது கேடு. என்ன செய்வாங்க? சையதவக்கூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாம நாளில எதை சேமித்து வைத்தார்களோ அதையே வந்து வளையங்களாக இழுக்கப்படும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டான். எதை சேமித்து வைத்தையோ அதை வச்சு அவங்க இருள கட்டப்படுறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப கஞ்சத்தனம் பண்ணாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து திருமறை குர்ஆன்ல சூடு போடுவேங்கிறான். அப்ப இந்த குடுக்கிற தன்மைகளை வளர்த்துக் கொள்ளணும். யாருக்கும் பயந்துகிட்டு பெருமைக்கு நாம கொடுக்க தேவையில்லை. குடுக்காட்டி அல்லாஹ் கேட்பான், நமக்கு இதை தரல, ஒழுங்கா நிர்வாகம் பண்றான்னு பார்க்கறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான், சோதனைக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக்கும் வஷ்ஷுஹ, இந்த கொடுக்காமல் சேமித்து வைக்கக்கூடிய கஞ்சத்தனம் இருக்கிற இதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இம்மா ஹலக்க மன்கான கபலக்கும் விஷ்ஷுஹி, உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் இதனாலதான் இருந்தாங்க. அடுத்த ஆளு கொடுக்காமத்தான் நாசமா போனாங்க. அடுத்த ஆளு கொடுக்கிறது தன்மை இருந்தா நாசமா இருக்க மாட்டாங்க. மறுமை பேர் இழந்ததான் சொல்லி காட்டுறாங்க. என்ன அமரகும் பகிலு, அவர்களுக்கு அவர்களுடைய அந்த குணம் வந்து மனோச்சை வந்து கஞ்சத்தனத்துக்கு உத்தரவிட்டது. அதற்கு கட்டுப்பட்டார்கள். இந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக உறவினர்களை படைத்தார்கள். யாரோடையும் பேசுறேன் பலவனை கொடுக்கணும், கஞ்சம் யாருக்கும் பரவ மாட்டாங்க, அதுக்கிட்ட கொடுக்கணுமே,
நீங்க தீரையும் கொடுத்த குடிக்க மாட்டான். ஏன்னு ஒண்ணு வாங்கி கொடுப்பீங்க, நாளைக்கு 2 கட்டிய அப்பதான் விட்டு வந்துருவான். ஏன்னா ஒண்ணு வாங்க நாளைக்கு கொடுக்கணும்லங்க, எடுக்க மாட்டான். அப்ப உறவு நட்பு எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இப்படி எல்லாம் இழந்து நாசமா போயிடுவாங்கன்னு சொல்லி இதுக்கு முந்தி போன நிறைய எழுதி போடணுமா, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யாரு வசதி வந்து எது கொடுக்கலாம், எல்லாம் தருவான், நிறைய தருவான். சரி, அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து 3 பேரை விரும்புவான். 3 பேர் மேல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். 3 பேர் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்ம பிடிக்கிற 3 பேர்கள் இருக்குமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் வந்து 3 பேர் தான் விரும்புறாங்க. உலகத்தில் அவன் படைத்த படைப்புகள்லயே 3 வகையான ஆட்கள் அவனுக்கு தனி பாசம். 3 வகையான ஆட்களை கண்டால பிடிக்காது அவனுக்கு. அப்படி பேர் 3 பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு ஸலாஹத்தன் வ யப்குலு ஸலாஹத்தன். 3 பேரை வந்து அல்லாஹ் விரும்புறான், 3 பேரை வெறுக்கிறான். யாரையெல்லாம் வெறுக்கிறான்? இவனுடைய சேகஜானி, அதாவது இளமையில் பிடிப்புல ஏதோ தப்பு தண்டாக்கி தனசர் பண்ணிட்டாங்க கூட அவனையும் பிடிக்காது. இருந்தாலும் அவனை கொஞ்சம் நல்லா விட்டுருவான். நாளைக்கு சாவர நிலையில இந்த வேலை பண்றான் பாருங்க, விபச்சாரம் பண்றவன், கிளப்பி விபச்சாரம் பண்றவனுக்கான கிழவனா இருந்துகிட்டு இவன் அல்லாவுக்கு பிடிக்காது. ஏண்டா என்ன இந்த வயசுல உனக்கு என்ன இது, கிளம்பி தூண்டாலும் பரவாயில்லை, நரம்பு முறுக்கில செஞ்சுட்டான்னு ஒத்துக்கலாம். ஆடி அரங்கி போய் பள்ளியாத்துல கதிர் இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து இப்படி பண்ணா இப்படி அல்லாவுக்கு பிடிக்கும். நம்மளுக்கும் பிடிக்குமா? நம்மளே கூட ஒரு கிழங்கு தப்பா நடந்துட்டா அவங்க தப்பா இருக்காண்டுவோம். ஒரு கிழங்கு வைக்கிறாங்க, இது நாளைக்கு சாப்பிடுப்பாரு, எனக்கு என்ன இது தப்புமா இல்லையா? நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்க. அப்ப அல்லாவுக்கு பிடிக்கும். சாதாரண நல்ல மனிதனுக்கு எது பிடிக்காது, அல்லாவுக்கு பிடிக்காது. அல்லாவுக்கு மட்டும் தனியா பிடிக்காது இல்ல, நமக்கு எந்த நல்ல மனிதனுக்கும் இது பிடிக்காது. இவனுக்கு என்ன இந்த வயசுல தேவையாது தப்பா இல்லையா? அப்ப சேகம் ராணி, அதாவது வயதாகி போய் விபச்சாரம் செய்யக்கூடியவன் அப்படி வந்து எல்லாரும் தான். அப்புறம் ஒரு பக்கையில் விட்டால் இந்த திமிர் இருக்கிறார், அது பணக்காரனுக்கு பணம் வந்து திமிர் உண்டாக்கும். அவனா அதை விரும்பாட்டா கூட அது வந்து வேலையை காட்டும். ஏன்னா அந்த பணத்தை வச்சவன கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணுவான், ஒரு அழகான முறையில கார்ல வந்து இறங்குவான், சாதாரணமா தான் அவன் இருப்பான். நீங்க பாக்குறவன் பார்த்தோம் அவங்க மண்டையில ஏறும், இவங்க பாக்குறவங்க மாறியா இப்படி தலையில அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காருவான். அப்ப இது பணத்துக்கு உள்ளது, இது கூட எல்லாம் விட்டுவானா, சோத்துக்கு இல்லாம இருந்து விட்டு பெருமடிக்கிறான் பாரு. இது கிழவ விசாரம் பண்ற மாதிரி ஒரு பக்கீரில் முக்தார் ரொம்ப அடுத்தாண்ட கை வந்துறான். ஆனா கெத்துக்கு ஒண்ணு குறைச்ச இல்லை, அங்க வந்து குஞ்சுறான். இந்த கெத்த மற்றபடி வாயை பேசி மட்டும் அழகா பண்ணிக்கிறான். அப்ப இந்த மாதிரி வந்து யாசகம் பண்ணி பிச்சை வாங்கிக்கிட்டு நீ அதுல பெருமடிக்கிறேன் வைக்கி, அந்த பெருமை காரணம் அல்லாவுக்கு பிடிக்காது. பெருமைக்கு ஒரு காரணம் இல்லை அவங்ககிட்ட. விபச்சாரத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இல்லை. விபச்சாரம் நியாயம் இந்த காலத்தில் படுத்த முடியாது. பெருமை எந்த காலத்தில் நல்லதில்லை. அவன்கிட்ட இருக்க கூட இவன்ட்டு இருக்கக்கூடாது. ஆனா இவன்ட்டு ரொம்ப மோசம், அவன்கிட்ட இருக்கிறது மோசம், இவன்கிட்ட இருக்கிறது ரொம்ப மோசம். ஆனா அல்லாவுக்கு பிடிக்காது. 3வது ஒரு முக்திகள் பகையில், அதை இல்லாம கண்டித்தனம் பண்ண பரவாயில்லை, அதுவும் கூடாதுதான். இல்லாம ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வருமானம், அதை உறுதி பரவாயில்ல, பாவம் இல்லாம செய்யறாங்க, அதுவும் செய்யக்கூடாது. அதுலயும் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும். 50 ரூபாய் வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு வீட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள கூட காட்சி வெளியும் சொல்லி 40 ரூபாய் சேவை செய்யக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஏழைகளும் கஞ்சம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏழைகளும் என்ன செய்யலாம், கஞ்சம் இருக்கிறான். 50 ரூபாய்க்கு 40 ரூபாய் செலவு தானே, 10 ரூபாய் ஒரு நல்ல கிட்டே சேர்த்து செய்ய வேண்டியான 50 ரூபாய் சம்பாதிக்கணும், 5 ரூபாய் வீட்டுல கொடுத்துட்டு 45 ரூபாய் சேர்த்து வைப்பான். எதுக்கும் போட மாட்டான். அப்படி செலவழிக்காம இருக்கிறவங்க எல்லாம் இருக்கலாம். ஒரு சத்து 24 போடுவான், சோப்பு செலவாயிரம் சொல்லி துவைக்க மாட்டான். இப்படி எல்லாத்துலயும் மிச்சம் முடிக்குவான். அப்படிப்பட்டவன் எல்லாம் இருக்கலாம். சரி வந்துட்டு போறான், கணக்கு வழக்கு இல்லாம அள்ளி கொடுத்துருக்கான் பாருங்க, அவன் கண்டித்தனமும் நல்லா பிடிக்காது. இவன் கண்டித்தனம் பண்ணாலும் பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது. எது நீ கொடுத்தா அவனுக்கு என்னதாக போகுது, அவனாச்சும் கொடுத்துட்டான்னா நாளைக்கு தெருவில் நிற்பான். இன்னும் ஒரு ஆபரேஷன் 2000 தேவைப்படும், ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டித்தனம் பண்றான். ஒரு அர்த்தமாச்சு இருக்குது. இந்த நடுத்தர வர்க்கம் ஏழை வர்க்கம் கண்டித்தனம் பண்றது ஒரு அர்த்தம் இருக்குது. உனக்கு என்னடா குறைஞ்சு போயிடும், கோடி கோடியா குளிச்சு வச்சுக்கிற, என்ன கோடி ரூபாய்க்கு மேல என்ன ஒரு செலவு திரும்ப வந்துட போகுது, இதுல போய் கஞ்சத்தனம் பண்ணி என்னத்துக்கு பண்றேன்னு பிடிக்காது, எல்லாம் பிடிக்காது. நிறைய வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்றான் பாருங்க, அவனை பிடிக்காது. கிழவனா இருந்து விசாரம் பண்றவன், சோத்து போய் அடுத்தவன் கையேந்திக்கிட்ட பெருமை இருக்கக்கூடியவன், கையேந்துறது வீட்டுல போயிட்டு மற்றவன் அடிக்கும் போது இப்ப 4 கார் ஓடுது, 7 கப்பல் ஓடுது. அவன் வெளியூர்ல போய் வந்த அடிக்கும் போது செய்யறது, இப்ப 4 காருக்கு தான் ஒரு வீட்டு தான் ஒரு ராஜ் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியூர்ல பிடிச்சி எடுக்கிறது, உள்ளூர்ல போய் அடிக்கிறது பந்தா. இவன் அல்லாவுக்கு பிடிக்காது. நீ என்ன பந்தா இருக்கிற அப்படின்னு அல்லா கேட்பான். அடுத்து யாரும் நிறைய வச்சு கண்டிப்பாக பண்றவன், இது அல்லாவுக்கு பிடிக்காது. அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காது யாரு, அதுவும் பார்க்கணும்ல. நம்ம பிடிக்காத ஆகணுமா இல்லையா? இதோட நம்ம டாபிக் சரியா போச்சு.
அதாவது இவனுடைய ஒரு மூணு பேர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாருன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து நல்லா தூக்கம் மிதிக்குது, தூக்கம் மிதிக்கல பிடிக்குது, தூங்குறது ரொம்ப தூங்கணும், எல்லாரும் மாதிரி படம் தூங்கணும், அதை ஜெயிச்சு அல்லாஹ்வுக்கா இறைவன் வந்து வணங்குறான். பொதுவா வணங்குறவனை விட இந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வணங்குறான் பாருங்க, இவன் கொஞ்சம் சிறந்தவன் தானே. இவனை வந்து அல்லாஹ்வுக்கு வந்து என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு மனிதன் வந்து கேட்கிறாங்க, உறவினர்கள் வந்து, நான் உங்க சொந்தக்காரன், உறவு விட்டு போச்சு, மதுரையில நாங்க இருந்துட்டோம், இப்பதான் வந்து கேட்கிறோம்னு சொல்லி உறவை சொல்லி ஒருத்தன் கேட்கிறாங்க. நீங்க கொடுக்கவே மாட்டாங்க யாருக்குமே. இந்த உறவை சொல்லி கேட்டவன் கொடுத்துக்கிறான், உறவை சொல்லி கேட்டவன் கொடுத்துக்கிறான். கொடுக்காத ஒருத்தன் உறவை சொல்லி கேட்டவன் கொடுத்தான்னு வைங்க, இவனுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், விரும்புறான். உறவை சொல்லி கேட்டதுக்காக வேண்டி மற்ற யாருக்கும் கொடுக்காம இருந்த ஒருத்தன் உறவை சொல்லி அறியாத ஒரு விடுபட்ட உறவை சொல்லி வந்து கேட்கிறாங்க. கேட்டவனும் ஒருத்தன் கொடுத்துட்டான்னு சொன்னா அவனை அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். மூணாவது யாருன்னு கேட்டா, அவன்கிட்ட யாரோ ஒரு பக்கத்து வீடு யாரும் மௌத்தா போயிடுறான், அந்த பிள்ளைகள் இவங்க கார்டியனா இருக்கான்ல, யாருடைய பொறுப்பை ஏத்துக்கிறது, பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல சொந்தக்காரங்க, அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அப்படின்னு யாரும் மௌத்தா போனவங்களுடைய பொறுப்பை கார்டியனை ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட்டு அதை கரெக்டா அதை தொடாம, அதை பர்ஃபெக்டா இருந்து அதை பைசாவை எடுக்காம அந்த மக்களுக்கு செலவு பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை அவன் திங்காம பாதுகாத்துக்கிட்டான்னு சொன்னா அவனே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிக்கிறே சொல்றாங்க. அதை பிடிக்காதவன் யாரு, நிறைய வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்றவனும் சரி, கிழவனா இருந்துகிட்டு விபச்சாரம் பண்றவனும் சரி, அல்லாஹ்வுக்கு சமம் தான். பிடிக்காது, அல்லாஹ் காட்டாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்ம இந்த கஞ்சத்தனம் கொடுக்காம இருக்கிறது எல்லாம் தவிர்த்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்த துவா என்ன துவான்னு பாருங்க. எல்லா தொழுகைக்கு பிறகும் செய்வாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி, இறைவா கஞ்சத்தனத்தை விட்டு இந்த பாதுகாப்பு தேர்றேன். அது எவ்வளவு கெட்டதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை பாதுகாப்பு தேர்றேன், சைத்தானுக்கு பாதுகாப்பு தர்ற மாதிரி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்ற மாதிரி எதுல இருந்து பாதுகாப்பு தர்றாங்க, அவுது பிக்க மினல் புக்லி, புக்லினா கஞ்சத்தனம், கஞ்சத்தனத்திலிருந்து நான் ஒரு இடத்துல பாதுகாப்பு தருகிறேன். ஒரு கசலி சோம்பல், அதுவும் பிடிக்காது, பாதுகாக்க வேண்டிய விஷயம். ஒரே சோம்பல் உழைக்காம இருக்குது. அப்போ ஒரு கசலி சோம்பலாக இருக்கிறதுக்கு பாருங்க, அது வரக்கூடாது, சோம்பேறித்தனம் வரக்கூடாது என்று உன்னிடத்துல பாதுகாப்பு தருகிறேன். அறுபது உமரி, நம்ம நல்லது நினைக்கிறோம், தள்ளாத வயசு வரைக்கும் 90 வயசு தான் நல்லது, அல்லாஹ்வுக்கு அவன் பாதுகாப்பு தர்றாங்க. அதாவது தள்ளாத வரைக்கும் இருக்கு பாருங்க, அதை விட்டு அல்லாஹ் அவன்கிட்ட பாதுகாப்பு தர்றேன். என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே போயிடணும். என் மலத்தை அடுத்தவங்க வந்து எனக்கு வந்து ஏண்டா கவனம் சாவ போறான்னு கேட்கிற நிலைமைக்கு இருந்துடக்கூடாது. இதை விட்டு நம்ம பாதுகாப்பு தருகிறோம், நல்ல நோக்கு. இல்லைன்னா ஒரு பிள்ளை உதவான்னு ஒருத்தர் உதவ மாட்டான், அதெல்லாம் ரொம்ப ரேரு, அதை உதவ மாட்டாங்க. அப்ப அதுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறுபதில் உமரி, தள்ளாத வயது இருக்கு பாருங்க, அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். அதாவது கபரி, கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். தஜ்ஜால் கபரும் அப்புறம் தான் வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல யாவத்துக்கு வருவது, முதல்ல கஞ்சத்தனம், அப்புறம் கோழைத்தனம், அப்புறம் தள்ளாத வயது, அப்புறம் கபருடைய வேதனை, அப்புறம் தஜ்ஜாலுடைய சோதனை, அப்புறம் வாழும்போது மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் பொதுவா. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால் மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு தேடுவார்கள் என்று வர்றதில் இருந்து இந்த கஞ்சத்தனம், கொடுக்காம கையை சுருட்டி வச்சுக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்று என்று விளங்கிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈமானுக்கு அளவு போல இந்த வள்ளல் தன்மை தான் சொல்றாங்க. ஈமான் இருக்கிறதுக்கு வந்துங்க அளவுகள் என்ன, அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான், அவன் தான் தந்தனான், அவன் தான் கொடுக்க போறான்னு நினைச்சு ஒருத்தன் கொடுக்கலன்னு சொன்னா அவன் கிட்ட ஈமான் இருக்குது டவுட்டுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நம்முடைய ஈமான டவுட்டா போயிருக்குங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, லா எதிர்த்தமி உபாரும் ஃபீ சபீலில்லாஹ் வ துஹானு ஜஹன்னம ஃபீ ஜௌஃபி அப்தின் அபதா. எந்த ஒரு மனிதனிடமோ அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவன் மேல புழுதி படுதுல, அந்த புழுதியும் நரகத்தினுடைய நெருப்பும் ஒண்ணு சேராது. ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில போய் புழுதி பட்டுருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்துட்டு போய் அவன் மேல ஒரு புழுதி படுது. அப்படி புழுதி பட்டிருக்கும் பொழுது அந்த மேலியில் நரக நெருப்பு தூண்டா ரெண்டு சேராது.
அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்கிறாங்க. சுருக்கமா போனா அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனுக்கு வந்து நரகம் இல்ல, அது ஒரு புழுதி படிஞ்சவனுக்கு கூட நரகம் கிடையாதுங்கிறாங்க. அதே மாதிரி வலா எதிர்த்தமிழ் ஈமான், கஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்று சேரவே சேராது. கல்வி ஆகுது நபதா, எந்த அடியானுடைய உள்ளத்திலையும் ரெண்டு ஒண்ணா இருக்காது. இது இருந்தா அது இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு இருந்தா நீர் நெருப்புமா இருக்கான், நீர் இருந்தா நெருப்பு இல்லை, நெருப்பு இருந்தா நீர் இல்லை, ரெண்டு ஒன்னா போட்டு கலந்து கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அடியானுடைய உள்ளத்துக்குள்ள ஈமானும் இருந்து கஞ்சத்தனமும் இருந்து அது நடக்காது. கஞ்சத்தனமா இருக்கிறான்னு ஒத்துக்கிட்டா ஈமான் இல்லைன்னு சொல்லு, ஈமான் இருக்கிறது ஒத்துக்கிட்டா கஞ்சத்தனம் இல்லைன்னு சொல்லு. அப்ப எவ்வளவு டேஞ்சர் பாத்தீங்களா? இந்த குடுக்காம இருப்பது வந்து ஒரு அல்லாஹ்வை நம்புறானா, ஆகிரத்தை நம்புறானா, சொர்க்கத்தை நம்புறானா, மறுமையை நம்புறானா, தண்டனை நரகத்தை நம்புறானா என்பதற்கு அளவுகள், ஈமான் கொள்றானா என்பதற்கு அளவுகள் என்ன, எவ்வளவுக்கு அவனுடைய உள்ள விரிவடையுது, கொடுப்பதற்கு விரிவடையுது என்று சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, நன்மைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு சில காரியம் இருக்கு. பாவங்கள் பல வெரைட்டி இருந்தாலும் சில பாவங்கள் அந்த பாவத்தோடு ரெண்டு போயிடும். சில பாவம் என்ன செய்ய முடியுமா, அதுக்கு முன்னாடி செஞ்ச நன்மை இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவட்டாக்கணும். அப்படிப்பட்டதே இருக்கு. சரி, அதுவே கெட்டதா இருக்கு. சிலது என்ன செய்யும், அழிக்கக்கூடிய இருக்குதுல. அப்படிப்பட்ட ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சபஅல் மூடிகாத், எல்லா நன்மைகளையும் அழிக்கக்கூடிய காரியங்கள் 7 இருக்கின்றன, அதுல இருந்து விலகிக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் அழிச்சுக்கணும், எந்த நன்மை செஞ்சாலும் சரி ஒண்ணுமில்லாம ஆக்கிப்படும். அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் 7 இருக்கிறது, அவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ். ஃபர்ஸ்ட் வந்து இணை வைக்கிறதா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு வைங்க, ஒரு நன்மை இருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு வரும். இது தெரிஞ்சது எல்லாருக்கும். ஷிர்க் வந்து நன்மைகள் அழித்து விடும் என்பது தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா, அஷ்ஷிர்கு, இரண்டாவது கஞ்சதனம். எங்க வருது பாருங்க. ஷிர்க்குக்கு அடுத்து நன்மைகளை அழிக்கிறதுல, நன்மை இழப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு, பெரிய 40 நாள் சில்லா போயிருப்பாரு, தஸ்பீஹுக்கு ஒண்ணு விட மாட்டாரு. நபிலே தஸ்பீஹ் போறதுவா கரெக்டா ஓடுவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு, கை மட்டும் இழக்க மாட்டாரு. இப்படி இருந்தாரு சொன்னா இது நல்ல அவர் செஞ்சு அம்புட்டு அழிச்சுடுவான், செஞ்ச நன்மைகள் கூட ஒண்ணுலாம் போயிடுவான். அஷ்ஷு. இரண்டாவது கஞ்சத்தனம், எல்லாத்தையும் அழிச்சுக்கிறோம். மூன்றாவது கத்லு நஃப்ஸில்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் எதற்காக கொல்ல வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறான் அது இல்லாமல் ஒரு உயிரை கொள்வது, அது வந்து நன்மைகள் அளிக்கும். போர்ல கொள்ளலாம், கொலைக்கு கொலைன்ற அந்த கிசாத் கவர்மெண்ட் இருந்தா அது மாதிரி கொள்ளலாம். அப்படி எதற்கு வந்து அப்படி அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானோ அது இல்லாமல் ஒரு உயிரை, கத்லு நஃப்ஸி உயிரை கொள்வது, அல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், நியாயமான காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான அந்த மாதிரியான உயிர் பலிகளை செய்வதற்கு பாருங்க, அது நன்மைகளை வந்து அழிச்சிடும். அக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடுறது அழிச்சுக்கிடும், நன்மைகள் அழிச்சுக்கிடும். அக்குலு மாறில் எத்தி, அனாதைகளுடைய சொத்துக்களை திங்குறது அதுவும் அழிச்சுக்கிடும். பொதுவாக எவங்க திங்கிறாலும் அழிக்கும், அனாதை சொத்து திங்கிறது சுத்தமா அழிச்சுக்கிடும். அக்குலு மாறில் எத்தி. அப்புறம் வெத்த வள்ளி யோகம், போர்க்களத்தில் பின்வாங்கி ஓடுவது, களத்தில் இறங்கிட்டோம்னா பின்வாங்க கூடாது, நூலை குத்து கூட சாகக்கூடாது. ஒரு முஸ்லீம் களத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னா பின்வாங்கி ஓடக்கூடாது, என்ன வந்தாலும் சரி நஞ்சு வந்து நிற்கணும். களத்தில் இறங்கின பிறகு போர்க்களத்தில் புறமுது சுட்டு ஓடுதல் இருக்கு பாருங்க, அதுவும் சபூல் அழிக்கக்கூடிய 7 காரியத்தில் ஒண்ணு. 7வது வகாதுல் முஸ்தனாத்தில் வாசிலாத்தில் மூமினான வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய கற்பிணி பெண்கள் மீது அவதூறு சொல்வது, கற்புடைய பெண்கள் மீது அவதூறு சொல்வது, இந்த 7 காரியங்களும் செய்கிற நன்மைகளை அழித்து விடும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல 2வது இடம் எழுதிருக்கு, இந்த கையை சுருக்கிறது இருக்கு, கற்புரை அதை சுருக்குக்கு அடுத்து கொண்டு தடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பயங்கரமான இப்ப நமக்கு வரமாட்டேங்குது. காசுன்னு பேசி என்ன பண்ண போறோம், எதுக்கு சேகரிக்கணும் முயற்சி பார்க்க வேணாமா, வாரிசு எழுதி வச்சுக்கிட்டா வேணும், கையேந்து மாதிரி விட்டுறக்கூடாது. அதுக்கு லிமிட் என்ன, அதுக்கு லிமிட் இருக்கு. உங்களுக்கு லிமிட் பண்ணிருக்கு, அதுக்காக எல்லாத்தையும் அல்லான்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு நமக்குள்ள போய் வீடாக பிச்சை இருக்குது, பிச்சை கூடாது சொல்லியாச்சு. அதுவும் கூடாது மார்க்கத்தில். என்ன லிமிட்டு, அந்த 1/3 இருக்குல்ல அது கீழே இல்லை கொடுங்க, உங்க மனசை பொறுத்து உள்ளது. 1/3 தான் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் சில வச்சு மார்க்கத்தில் கூடாது, 1.5 லட்சம் ரூபாய் செய்யக்கூடாது. அல்ல அப்படி சொல்றோம், 5 கோடியே இருக்கட்டுமே, நீ 5 கோடி 2 கோடி தான் கொடுக்க கூடாது, அது தப்புங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகம் எவ்வளவு, 1/3, 3 1.
ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா 2 நீங்க வச்சுக்க, கேட்கவே மாட்டேன், இந்த சீடுலாம் போட மாட்டேன், அதுக்காக ஏதோ தள்ளி கொடுக்கலாம்னு சொல்லல. 3 கோடி ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 2 கோடி நீங்க வச்சுக்க, பிரச்சனை இல்ல. இந்த 1 கோடியில கொடு, எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்ல, அது 1 கோடி இல்ல, தாண்டி கொடுத்துறாரு. அந்த 1 கோடி வரைக்கும் உனக்கு கொடுக்க அனுமதி இருக்கு. அதுல அதிகமிட்டாங்க, அதிகபட்சமா உள்ளது. அதுல ஒரு 10 லட்சம் கொடுவேன், ஒரு 5 லட்சத்தை கொடுவேன், தேவைக்கு தகுதி கொடுவேன். என்னென்ன முக்கியமான அவசியமான காரியம் தானு பார்த்து கொடுக்க வேண்டியதானே. அது குறைந்த அளவு போயிடக்கூடாது. கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு டீச்சரை கொடுத்துடக்கூடாது. 3ல் 2 நம்ம கையில வச்சுக்கிறோம். அதுக்கு சின்ன பெரிய எல்லாரும் கையில கொடுக்கலாம். எல்லாரும் அதை கொஞ்சம் வச்சுக்கிறவனும் பெரிய வச்சுக்கிறவனுக்கு அதேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படியே அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. அதனால இதை நம்ம யாபத்தில் வச்சுக்கிறோம். இறுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதை செலவிடுங்கள். மின் கப்லி அன் யாத்தி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் எந்த பரிந்துரையும் கிடையாது, எந்த கொடுக்கல் வாங்கல் பேரமும் கிடையாது, எந்த தோழமையும் கிடையாது. நீங்க உங்க நன்மையை கொண்டு மாத்திரமே மோட்சம் அடைகிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடியே நீங்க என்ன செஞ்சுங்க, செலவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுதான் யோசிக்கல. ஒரு நிக்க போறமே அங்க உனக்கு எவ்வளவு பண்ணி சொத்து விட்டு வந்த 2 கோடியா, ஒரு 10 காசு கொண்டு சொல்லுவானல்ல, நீ 2 கோடி விட்டு வந்தாளா 10 காசு போடுங்க, நீ 5 கோடியா அவனை அதுக்கு மேல யாருன்னா சூப்பர்ல போடுங்க சொல்லுவானா? நரகத்து கிளாஸ் வேணா கிடைக்குமே தவிர 10 காசு ஒன்றும் கிடைக்காது. நீ விட்டு வந்ததுக்காக வேண்டி. அப்ப அங்க இதெல்லாம் உதவாது. இதை யாபத்தில் சேர்த்து என்ன பண்ண போறோம்? ஏதோ 3ல் 2 மார்க் வச்சுக்கிட்டு அனுமதி இருக்குது. அது கீழே உள்ள எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு கொடுத்துட்டு நல்ல பேர், உலகத்திலே நல்ல பேர் வாங்கிட்டு, ஏராளமான மக்களுக்கு துவாயம் வாங்கிட்டு, அல்லாட்ட நன்மையும் பெற்றுக்கிட்டு, தண்டனையும் தப்பிச்சுக்கிட்டு, அப்படி ஒரு தரத்தை அடைஞ்சிட்டு போயிட வேண்டியதானங்க. ஏழைகள் கூட அடைய முடியாதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இப்படி கூட ஒரு சம்பவம் வந்துச்சு நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. பணக்காரர்கள் பெரிய தர்மங்கள்லாம் செஞ்சு நன்மை அடைகிறாங்க. ஏழை சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர நாங்க தொழுகிறோம், அவங்களுக்கு தொழுகிறாங்க, நாங்க தஸ்பீஹ் பண்றோம், அவங்களுக்கு தஸ்பீஹ் பண்றாங்க, ஆனா அது கொடுக்குற விஷயத்துல எங்களை முடிஞ்சிடறாங்க, எங்களுக்கு அந்த நன்மை இல்லாம போயிடுது, அவங்களோட நாங்க குறைஞ்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சகாபாக்கள், ஏழை சகாபாக்கள். அப்ப நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வீடு கட்டுற மாதிரி நீங்க ஒரு தொழுகைக்கு பிறகு 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் கூட சொல்லுங்க, அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிமுதாவுக்கு போயிட்டாங்க ஏழைகள்லாம். இது பணக்காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஆரம்பிச்சாங்க. பணக்கார ஆளுங்க அவங்களே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை சொல்லி தந்து விதியண்டாவது எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க தர்மம் செய்வதை நாங்க அடைய முடியலையே, எங்களை விட அவங்க கூடுதலா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வாலிக்க ஃபதுல்லாஹி யூதிஹி மன் யஷா, அது அல்லாஹ்வுடைய அருள். அதுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அல்லாஹ் தெரியுது. அவங்க அப்படி நன்மை அடைவதற்கு வாய்ப்பு. செல்வந்தர்களா இருந்துகிட்டு ஏழைகளோட எங்கேயோ போயிடலாம். எப்ப கொடுத்தா செல்வந்தர்களா இருந்துகிட்டு நரகத்திலேயே கடைசி தட்டுக்கு போகலாம் சுருக்கிக்கிட்டோம்னா. அது நம்ம முன்னாடி இருக்குது. செல்வங்கிற ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கலாம், அதுல துர்பாக்கியமா எடுத்துக்கலாம். எப்படி பயன்படுத்துறவங்க போயிட்டு உள்ளது. அதனால இந்த செல்வத்தை அல்லாஹ் வந்திருக்கிறது வந்து அழகா செலவிட்டு ஏழைகளுக்கு உதவி, அதற்கு பிச்சை கேட்டு வருவாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காம வழியை சென்று கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேருக்கு அரசுல நிறைவு தருவான். 7ல ஒருத்தன் யாரு ஆள் யாருன்னா, வலதுகை கொடுப்பது இடது வைக்க தெரியாது. கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். கூட தெரிகிற மாதிரி கொடுத்தா மண்டக்கணம் பெருமை வரும், முகஸ்திக்கு வரும். அது கொடுக்கும்போது நாளே பார்த்துக்கிறது, கேமரா ஆடுறாமா, கொடுக்கிற பார்த்து அடிமா. இதுல எல்லாம் நீ அல்லாஹ் கொடுக்குற மாதிரி ஆகாது. வாங்குறவனுக்கு உறுத்தல், அவன் செய்ய முடியாது, அவனுக்கு வெக்கமா இருக்கும். எப்படி கொடுக்கணும், ஏழை வாழை இருக்க தெரியாதா, பக்கத்தில் இருக்க தெரியாதா, தனியா போய் பார்க்க வரணும், வரலாமா? ஏழை தேடி பார்க்காம போகணுங்க, வரலாம் பார்க்க வர்றேன் போய் அவருக்கு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு யாருங்க வேணாம் வர்றேன். இது வந்து வலது கொடுக்க இடத்துக்கு தெரிவிக்கிறேன்னு அர்த்தம், யாருக்கு தெரிவிக்கிறா அர்த்தம், அதுக்கு தெரியாம இருக்கு. வலது அறிவா இருக்கு வலது வைக்கு, அப்படி இல்ல. வலது வைக்கு கொடுப்பது இடது வைக்கு தெரியாத வகையில கொடுக்கறதுன்னா இந்த அதுக்கு தெரியக்கூடாது. வலது வைக்கு அவனுக்குள்ளே தெரியக்கூடாது அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு தெரியக்கூடாது, ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. ஒரு ரகசியம் மக்கள் கொடுத்துட்டான்னா வாங்கினவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். 3 பேரும் தெரியும். கொடுத்த வாங்கினவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆளுங்க. இந்த மாதிரி எவனாவது கொடுத்தால் மறுமை நாளில் எந்த நிலையும் இல்லாமல் எல்லாம் தவிர்த்தாங்களே, அப்ப 7 பேருக்கு அரசியல கொடுக்கலாம். அதுல ஒரு ஆளாக இந்த மாதிரியான தனவந்தரை எல்லாம் நிப்பாட்டுறான். அதனால கொடுக்கிறோங்கிற பேர்ல பண்டா விளம்பரங்கள், அது விளம்பரம் செஞ்சு கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பகிரங்கமா கொடுத்தாலும் அனுமதி இருக்கு. இன்று சதக்காத்தி என்மாகிய சதக்காவை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் நல்லதுதான். துப்புகா அதை மறைச்சு செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். ஆனாலும் இது கொஞ்சம் கூடுதல். எது
அரசுடைய நிலையில இடம் வேணும்னு சொன்னா ஒருத்தருக்கும் தெரிய தேவையில்லை. மனுஷனுக்காக கொடுக்குறோம், அல்லாவுக்காக தானே கொடுக்குறோம், அங்க சவாபு எழுதுறதுக்கு தானே கொடுக்குறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் தேடி தேடி சென்று, அதாவது இவனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம், அவனை போய் கொடுறாங்க. எப்படி சமயம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏழைக்கு உத்தரவு கேட்காத, உங்க ரெஸ்பெக்ட காப்பாத்து. பணக்காரனுக்கு உத்தரவு என்ன, டாக்குமெண்ட் வாங்கி கொடு. அப்ப இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்தா யாருக்காவது ஒரு பாதிப்பு இருக்குமா? எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாத்தீங்களா? இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். இன்னும் இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது.